ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி கல்யாணம் சீரீஸில் பார்ட் 2 இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து பண்ண போகிறோங்க. சரண்யாவுக்கும் சரவணனுக்கும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நாங்கள் வந்து ரெடியானதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பொண்ணு ரெடி ஆகிறத விட நாங்கள் தான் கொஞ்சம் ஓவராக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அது யூஸ்வல் தான் இல்லையா, நம்ம மேரேஜ்க்கு நம்ம ரெடி ஆகிருக்க மாட்டோம், அடுத்தவங்க மேரேஜுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும், அதனால் ரெடி ஆக முடியும். ஸோ அதனால நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சாரிக்கும் வந்து ப்ளீட் பண்ணி எங்கள் பாப்பா சூப்பராக பண்ணுவாள், பெரியக்கா பொண்ணு. ஸோ அவள் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நாங்கள் செட் சாரீ வாங்கியிருக்கோம். ஒரு 4 பேர் இதே மாதிரி சாரியில் சுற்றிட்டு இருப்போம். அதை நீங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாங்கெல்லாம் சூப்பராக கோலம் போடுவாங்க. எல்லாருமே ரங்கோலி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. எல்லோரும் நல்லா கோலம் போடுவோம் வீட்டில். ஸோ எல்லாம் கோலம் போட்டுட்ருந்தாங்க. இப்போ நான் போடுறதில்ல, சின்ன வயசில் நல்லா கோலம் போடுவேங்க. கோலம் மெஹந்தி அதெல்லாமே நல்லா பண்ணுவேன். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு, அதனால் பண்ணுறதில்ல. அப்புறம் நம்ம வாண்டுங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆரினையும் கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேங்க. நான் இப்படி தாங்க ரெடியாக இருந்தேன். ஈவினிங் தான் என்கேஜ்மெண்ட்டு, கோவிலில் என்கேஜ்மெண்ட்டு. ஈவினிங் தான் கிளம்பி போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான், பட் மார்னிங் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சாரீ தாங்க வியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதுக்கு டைம் இல்லை, சுச்சுவேஷன் அமையல, அதனால சாரீஸே கட்டுறதில்ல. இப்போது அகெயின் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது. ஏன்னா என்னோடய ஏஜ் குரூப்பில் இருந்த எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் என்னோட ஒரு 3-4 வயசு சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் இல்லையா, இல்லை 4-5 வருஷம் சின்ன பிள்ளைங்க, அவங்கெல்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஒரு பசங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், மீதி எல்லாமே குட்டி வாண்டுங்க தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தான் சாரீ கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட லாஸ்ட் சித்தி பையனோட பொண்ணு, அதாவது என்னோட மாமா பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு தம்பி பொண்ணுங்க. அதை தான் இப்படி வளைச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இவங்க 2 பேரும் என் தாய் மாமா பொண்ணும் பையனும் நல்லா அரினோட விளையாண்டுருந்தாங்க. நல்லா செட் ஆகிட்டாங்க 2-3 நாள்லையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியண்ணன் நல்லா குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணோம், பொறுமையாக இருக்கும். எனக்கு கூட அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. எங்கள் அண்ணன் பயங்கர பொறுமைங்க. பொண்ணுக்கு எங்கள் பெரிய அண்ணன் தான் தாய் மாமா. அதனால வந்துட்டு பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணி இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது இல்லையா கோவில், அங்கே வந்து அனுப்ப போகிறோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தது எங்கள் தாய் மாமா ஒய்ஃபு அக்காங்க அவங்களாம் தான் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு சார்பில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் தான் பண்ணுவோம், சொல்கிறேன் நான். எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி விபூதி போட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பொண்ணை வந்து நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு, அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு அனுப்பினோம். லெஃப்டில் நிற்கிறது பையனோட தங்கச்சி, நடுவில் நிற்கிறது வந்து என்னோடய தாய் மாமா பையனோட ஒய்ஃபு, லாஸ்ட்டாக நின்னது என்னோடய பெரியம்மா. இது பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு அண்ணன், இவங்க வந்து பெரியம்மா பெரியப்பா. அவங்களும் வந்து சாமி கும்பிட்டு விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நாங்களாம் அடிக்கடி கட்டி பிடிச்சிட்ருக்கோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உருண்டுகிட்டு இருப்போம். அங்கே போயிட்டாவே வந்து நாங்கள் பயங்கர ஜாலியாக இருக்குங்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எங்கள் மாமாலாம் செம ஃபன்னான ஒரு கேரக்டரு. இது வந்து எங்கள் பெரிய மாமா பொண்ணு. இது வந்து நடுவில் நிற்கிறது எங்கள் சின்ன அக்கா பொண்ணு. ஸோ எங்கள் மாமா அந்த இடத்துல இருந்துட்டாவே டைம் போகிறதே தெரியாதுங்க. பேசிக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். எங்கள் மாமா இருந்துட்டால் போதும், டைம் போகிறதே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஃபோட்டோகிராஃபர் பார்த்திங்கன்னா என்னோடய பெரியக்கா பையனும் இவரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மேரேஜ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நடந்த மாதிரி இருந்தது. பட் மண்டபத்தில் ஆனால் என்ன செலவாகுமோ அதே அளவு செலவு ஈக்குவலாக பண்ணி அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருந்தான் மாப்பிள்ளை. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரே டைமில் இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆரியனுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு போனதே இல்லை. கொஞ்சம் நேரம் போவோம் வந்துடுவோம், அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டு ஒரு 2 நாள் இருந்து ஜாலியாக இருந்தது. வந்து 2 நாள் இல்லை, நாங்கள் ஒரு 1 வீக் அங்கே தான் இருந்தோம். ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. ஸோ டைம் போனதே தெரில, ரொம்ப நல்லா இருந்தது. ஆரியனும் இப்போ தான் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா பேசி பழகிறான்னு வைங்களேன். முன்னெல்லாம் வந்துட்டு அதிகமாக பேச மாட்டான், இப்போ கொஞ்சம் பேசி பழகிறான். ஃபைனலாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்மளும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அது டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்க ஆரம்பித்தோங்க.
நேற்று எடுத்த ரீல்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோங்க. ஆனால் வரவே இல்லை எங்களுக்கு. வந்து ஃபோட்டோகிராஃபர் பார்த்திங்கன்னா இப்போ போச்சில் ஒரு சிண்டு அதுதாங்க. ஃபோட்டோகிராஃபர் சரியாக அமையாத காரணத்தால் எங்களுக்கு வந்து டேக் பார்த்திங்கன்னா ஒரு 27 டேக் போச்சுங்க ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் எங்களால் கரெக்டாக எடுக்க முடியல. பட் ஹாப்பி, நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எல்லாமே ஓகே. பட் என்னென்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி என்னால் போட முடியலைங்க. ஏன்னா எந்த வீடியோ கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே என்னால் முடியல. 1 2 3 கவுண்ட் பண்ணி குதிக்கிறேன்னு சொல்கிறது, 2லேயே யாராவது குதிக்கிறது, இல்லை நான் 3 கவுண்ட் பண்ணாமல் நானே குதிக்கிறது, இப்படியே போச்சுங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தவங்க, வெத்தலை பாக்கு போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க, இல்லை சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் நடுவில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பயங்கர ஃபன்னாக போச்சுன்னு வைங்களேன். எல்லாம் எங்கள் அண்ணனுங்க, தம்பிங்க, மாமன், மச்சான் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் விட மாட்டோம், நாங்கள் எடுத்தே தீர்வோம் அந்த ரீல்ஸ்ன்னு சொல்லி கண்டினியூ பண்ணோம். பட் அந்த ரீல்ஸை வந்து இன்னுமே என்னால் எடிட் பண்ண முடியலைங்க. ஏன்னா ஒரு அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. அதை வந்து என்னால் எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து பண்ணவே முடியல. பட் இந்த வீடியோஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி இது முடித்ததுக்கப்புறம் இந்த லாங் வீடியோஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மேரேஜ் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய்.